அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் இந்த ஜோதிட சேனலில் நம்ம லக்ன பாவங்களை பற்றி சிறப்புகளை பற்றி பார்த்துட்ருக்கோம். அதனுடைய ஒன்றாம் பாவத்தோட கடைசி பகுதி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அதில் ஒன்றாம் பாவம் அப்படின்றது ஒரு ஜாதகம் முக்கியமானது ஒன்றாம் பாவகம் தான். அவருடைய ஆயுள், அவருடைய ஜாதகருடைய ஃபுல் டீட்டெயில்ஸை அந்த ஒன்றாம் பாவத்தை வச்சு நம்ம சொல்லிடலாம். படிப்பு, திறமை, கல்வி, அதுக்கப்புறம் வாழ்க்கை, அவருடைய செயல்கள், குணநலங்கள், அவர் எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட சந்தோஷங்கள் அவர் கிடைக்கும், இதெல்லாம் அவரோட தரத்தை பற்றி ஃபுல்லாகவே நம்ம அதை சொல்லிடலாம்னு சொல்லியிருந்தோம். சரிங்களா? அதே மாதிரி அந்த லக்ன பாவத்தில் நம்ம லக்னன்ற நட்சத்திர அதிபதியை வச்சு ஆட்சி உச்சமாக எப்படின்றத வச்சு நம்ம அந்த லக்னத்தை லக்ன பாவத்தை சிறப்புகளை பேசுகிறோம். அதே அந்த லக்ன பாவம் அந்த லக்ன புள்ளியானது இப்போ ராகு கேது நட்சத்திரங்கள் நின்றுதான் எப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா மற்ற கிரகங்கள் இப்போ லக்ன புள்ளி உங்களுக்கு சூரியனோடையோ இல்லை சந்திரனோடையோ இல்லை செவ்வாயினோடையோ இல்லை புத பகவானோ இல்லை குருவோ அல்லது சுக்கிரன் இல்லை சனி இந்த நட்சத்திரங்களில் நட்சத்திர அதிபதியில் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வீடுகள் இருக்குது, ஆட்சி உச்ச வீடுகள் இருக்குது, வகை நீச்சா அப்படின்றதெல்லாம் அந்த 7 கிரகங்களுக்கு வீடுகள் இருக்குது. ஆனால் இந்த ராகு கேதுக்களுக்கு வீடுகளில் ஆட்சி உச்சன்றதும் செப்பரேட்டாக இல்லை இல்லையா? ஸோ அப்போது இந்த லக்னமானது இந்த ராகுவின் நட்சத்திரத்துலையோ அல்லது கேதுவின் நட்சத்திரம் என்ன எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த லக்ன பாவ சிறப்புகளை தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதாவது இப்போது அந்த லக்னமானது ஒரு உதாரணத்துக்கு ஒரு சிம்ம லக்னம் எடுத்துப்போம். இப்போ சிம்ம லக்னம் எடுத்துச்சே லக்னம் உங்களுக்கு மக நட்சத்திரத்தில் ஒரு 3ஆம் பாதமோ இல்லை 4ஆம் பாதம் அப்படி நிற்கிது அப்படின்னா அந்த நட்சத்திரம் பார்த்திங்க அப்படின்னா கேதுவோட நட்சத்திரம். ஸோ கேதுவோட நட்சத்திரம்னு வச்சா நம்ம அப்போ அந்த ஜாதகர் எப்படி இருப்பார் அப்படின்றப்ப டக்குன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அப்போ அப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா அப்போ அந்த கேது பகவான் அந்த ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்கார் அப்படின்றத பார்க்கணும். சுபர்கள் பார்வையில் இருக்காரா, இல்லை நல்ல கிரகங்களோட அதிபதிகள் வீட்டில் இருக்காரா அப்படின்றத பார்த்து அந்த அவருக்கு சிறப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அதே அந்த லக்ன இந்த ராகு அந்த நின்ற நட்சத்திரம் இருக்குது இல்லைங்களா? அந்த கேது பகவான் நம்ம சொன்னோம். இப்போ இதில் நின்னா சொன்னோம் மக நட்சத்திரத்தில் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் அப்படி நிற்கச்சு அந்த நட்சத்திரம் நவம்சத்தில் எங்கே வருதுன்னு பார்க்கணும். இப்போ 3ஆம் பாதம் அப்படின்னா புதனோட வீட்டில் வரும், மிதுனத்தில். 4ஆம் பாதம் அப்படின்னா சந்திரனோட வீட்டில் வரும். சரிங்களா? அப்போது இந்த ராகு கேது அந்த தசா நடக்கச்சே இந்த அதிபதிகள் எப்படி இருக்காங்க, இப்போ அந்த புதன் ஆட்சி உச்சம் பெற்று நல்ல நிலையில் இருக்காரா, சந்திரன் அதேமாதிரி நல்ல நிலையில் இருக்கார் அப்படின்ற பட்சத்தில் அந்த தசையானது அவங்களுக்கு அதிக நன்மைகளை செய்யும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். இவ்வளோ சிறப்புகள் அந்த ஜாதகர் இருக்குது. அதேமாரி ஒருத்தர் லக்னத்தில் ராகு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அவர்கள் வெளிநாடு போயிருப்பன்றது சிறப்புகள் நன்மைகள் அதிகமாகவே நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதே மாதிரி ராகு இப்போ இந்த லக்ன புள்ளி ராகு கேதுக்கு இன்னும் எப்படியோ அதே போல் தான் ராகுக்கும் அந்த தன்மை அப்படியே இருக்கும். சரிங்களா? இதையும் நம்ம அந்த கணக்கில் பார்த்து நம்ம கணக்கில் பொருள் எடுத்துக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இப்போ அந்த லக்னத்துக்கு முன்னே பின்ன 2 இடத்துல பாவ கிரகங்கள் இருந்தால் தான் அந்த லக்னாதிபதிக்கு பாவம் சொன்னோம் இல்லைங்களா? ஆனால் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல இல்லைன்றப்போ அந்த பாவம்ன்றது அந்த லக்னாதிபதிக்கு அவமானங்கள் இது ஒன்று அந்தளவுக்கு வராது, வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லலாம். அதுவே அந்த அப்படி இருந்தோம் அந்த லக்னாதிபதி நல்லா நிலையில் இருக்கார் அப்படின்னா அவங்களுக்கு பாதிப்பு இல்லை, வாழ்க்கையில் வெற்றி அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த லக்னாதிபதி அப்படின்றவர் 12ஆம் அதிபதியாக போயிட்டார் அப்படின்னா லக்னாதிபதி 12ல் இருந்தாலோ இல்லை 12ஆம் அதிபதி லக்னாதிபதியாக வந்தால் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது நம்மளுக்கு எதில் வரும்னா ஒரே ஒரு ராசி இதில் வரும், இதில் கும்ப ராசியில் வரும். இப்போ கும்ப லக்னமாக அமைஞ்சது அப்படின்னா லக்னாதிபதி சனி பகவான், அவரே 12ஆம் அதிபதி அவரே தான். ஸோ அந்த அதிபதி 12ல் இருந்தாலோ இல்லை 12ஆம் அதிபதி சனி பகவான் லக்னத்திலே இருந்தாலோ அந்த ஜாதகருக்கு எப்படி இருக்கலாம், இயற்கையிலே அவர் சனி பகவான் பாவ கிரகமாக இருந்தாலும் ஆனால் லக்னத்தை பற்றி அவர் சுபர். அதுவும் அந்த இடத்துல அவர் ஆட்சி உச்சம் மூல திரிகோண வீடு வேறு அவருக்கு இருக்குது. அப்படி இருக்குச்சு அந்த ஜாதகருக்கு நன்மையே செய்வார். அந்த வாழ்க்கை அந்த ஜாதகர் நல்லா வெளிநாடு அப்படி இருக்கச்சே போச்சு, வெளியூர் அந்த ஊரை விட்டு வெளியூர் அந்த மாதிரி இடத்துல தூர தேச பயணத்தில் இருக்குச்சு அவருக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும், வாழ்க்கையில் ஜெயிச்சிருவார் அப்படின்னு நம்ம இந்த பாவங்களை பற்றி நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதே போல் இப்போது நம்ம இவ்வளோ இருக்குது, இது வரைக்கும் நம்ம லக்ன பாவங்கள் சிறப்புகள் எல்லாம் பார்த்தோம். நம்ம அதேமாதிரி இப்போ லக்ன பாவங்களுக்கு இப்போ ஒரு சிலர் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, லக்னாதிபதியும் கெட்டு லக்னமும் கெட்டு நீச்சமாச்சு அப்படின்னாலும்
அவங்களுக்கு என்ன பரிகாரன்றதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இப்போ அந்த லக்னாதிபதி வந்து நீச்சமானா கூட அவங்களுக்கு வந்து எப்படின்னா, அவங்களுடைய தசா காலங்க வரைச்சு அவர் நன்மையே தான் செய்வார். ஏன்னா ஒரு வாட்டி அவர் அடிவாயிட்டார் இல்லையா? அதுக்கும் வந்து ஒரு செட்பேக் வரும் அந்த இடத்துல. செட்பேக் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க லைஃப் வந்து நல்லாவே வந்து லிஃப்ட் ஆகிடும். ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த லக்ன பாவங்களோட சிறப்புகள் இதில் இருக்குது. அதேமாதிரி இப்போ இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ அதேமாதிரி லக்னாதிபதி நீச்சம் ஆயிட்டார் அப்படின்னாலும், இல்லை வந்து பாப கிரகங்களோட இதுவாயிட்டார், அஸ்தமனம் ஆயிட்டார் அப்படின்ற பட்சத்தில் இருக்கச்சே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இவங்க வந்து பிள்ளையார் வணங்கினா போகிறோம். ஏன்னா லக்னம் அப்படின்றது முதல் வந்து தலையை தான் நம்ம குறிக்கும். ஸோ தலைக்கு வந்து யார், தலைக்கு தலைவன் விநாயகர், முதல் கடவுள் விநாயகர் கும்பிட்னா மேலும் சிறப்பு வரும். ஏன்னா அவர் தானே தலையை நல்லா இருந்துச்சு, அவர் தலையை வெட்டி வேறு தலையை வச்சோன்னே அவருடைய புகழ் அதிகம். விநாயகர் எல்லாருமே வந்து போற்றத்தக்கவர் ஆனார் இல்லைங்களா? முழுவதும் கடவுளாக ஆனார். எல்லாத்துக்கும் முன்னாடி நிற்கிற பரம்பொருளும் அவரே ஆகிட்டார் இல்லைங்களா? அதனால் வந்து அதை விநாயகருக்கு கும்பிட்றது, விநாயகர் வழிபாடு செய்கிறது மேலும் சிறப்பு தரும். சதுர்த்தி போன்ற நாட்களில் விரதம் இருக்கிறது மேலும் அவங்களுக்கு நன்மைகளை தரும். இன்னொன்று என்ன செய்யலாம் அப்படின்னா வந்து இந்த இந்த லக்னபாவம் இதுவானவங்களுக்கு வந்து தான தர்மங்கள் அதிகமாக செய்யலாங்க. தான தர்மங்கள் அதிகமாக செய்ய வந்து புண்ணியம் நம்ம கிடைக்கும். நம்ம தான் சொல்கிறோம் இல்லைங்களா? பாட்டே கூட பாடுறாங்க இல்லையா? தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அதே போல் நம்ம அவங்க செய்கிற தான தர்மங்கள் அந்த லக்னாதிபதிக்கு வந்து வலுவை கொடுத்து அவர் வந்து வாழ்க்கையில் வெற்றி பெற செய்யுங்க. எந்த ஒரு கிரகமும் வந்து நீச்சமாச்சோ அஸ்தமாச்சோ வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அந்த இது வந்து அவர்களுக்கு வந்து ஒரு செட்பேக் இருக்கும் எப்படியும், அதுக்கப்புறம் வந்து வாழ்க்கையில் வெற்றிகள் அதிகமாகவே கிடைக்குங்க. இதுதான் வந்து எல்லா கிரகத்தினோட சூட்சம பலன்கள். இது 1ஆம் பாவத்து சிறப்புகள் வந்து இதோட முடியுது. நீங்களும் வந்து உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய லக்னாதிபதி லக்னம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து உங்களுடைய சிறப்புகள் என்ன புரிஞ்சது, உங்களுக்கு என்ன புரிஞ்சது அப்படின்றத உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துங்க. நல்லது. சரிங்களா? அடுத்து வேறொரு பதிவில் வேறொரு தலைப்பை பற்றி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.